ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கத்தலை மீன். அப்புறம் நிறைய பெரிய பெரிய சைஸ் மீன் கிடச்சிருக்கு. இந்த மீன் வந்து கொஞ்சம் கெட்டு போன மீன் தான் இருந்ததுனால, கெட்டு போனதுன்னு அப்படியே அதாவது குழம்பு வச்சு சாப்பிட ஏதுவாக இல்லாத காரணத்தினால இதுக்கு வந்து கருவாட்டுக்கு போட்டாங்க. இது பாருங்கள், நிறைய கருவாடு, சின்ன சின்ன கத்தலை மீன். இது பாருங்கள், காரை மீன், ஓட்டாம்பாறை மீன், பொருவா மீன், எல்லா மீனும் இருக்குது பாருங்கள். இது வந்து படுக்கை எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். 4 பக்கம் வலை கட்டி, இது காக்கா, கழுகு, பூனை, நாய், கோழியெல்லாம் சாப்பிடுங்க. இது இப்போ கருவாடு வந்து கோழியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் சாப்பிடாத அளவுக்கு, வாய் வைக்காத அளவுக்கு. இதோ பாருங்கள், இது வந்து கடிச்சன்னு சொன்னாங்க. கடித்த மீன். அதெல்லாம் பெரிய பெரிய கத்தலை மீன். இதெல்லாம் கடித்த மீன். கடித்த மீன் இந்த இடத்துல 2 இருக்குது. பாக்கியெல்லாம் கத்தின மீன் தான், பெரிய பெரிய மீனாக இருக்குது. இதெல்லாம் வந்து இது சொல்லுவாங்கள்ல, பாறை மீன். இதில் கலப்பாக இருக்குது. அந்தாண்டையும் துண்டு மீன் இருக்குது பாருங்கள், நான் காமிக்கிறேன். துண்டு மீன் இது பாருங்கள், காணாங்கழுத்தி மீன் காய வச்சுருக்கோம், துண்டு மீன்லாம் காய வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் சமைக்கிறதுக்கு நல்லா இல்லை, அதனால் நான் காய வச்சாச்சு கருவாட்டுக்கு. பாருங்கள், கெளுத்தி மீன். இதுவும் கத்தலையும் இருக்குது. கத்தலை சின்ன சின்ன பொடி கத்தலை. இதெல்லாம் கத்தலை மீன். இதுவும் ஒரு நல்ல படுக்கையை நல்லா விரிச்சிருக்காங்க, நல்லா செட் பண்ணியிருக்காங்க. நாய், பூனை, இது காகம்லாம் வாய் வச்சு சாப்பிடாத அளவுக்கு நல்லபடியாக வச்சு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.